ஆக்ராவில் சென்னை டெல்லி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சூட்கேஸில் மனித உடல் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக சென்னையில் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு கேஸ் இது. இந்த விசாரணை தற்பொழுது எந்த அளவில் இருக்குது? நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அண்மை தகவல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்துல தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலோட பொது பெட்டியில இருந்து மீட்கப்பட்ட சிவப்பு நிற ராலி சூட்கேஸ்ல மனித உடல் பாகங்கள் இருந்த சம்பவமானது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அந்த சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் வடிந்த நிலையில இது குறித்து அங்கிருந்த பயணி அளித்த தகவலின் பேர்லயே ரயில்வே போலீசார் அந்த உடலை மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிறார்கள். அதுல உடல் பாகங்கள் பல நாட்கள் அழுகிய நிலையில மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்குது. இந்த வழக்கினோட விசாரணையில குறிப்பாக கைப்பற்றப்பட்ட அந்த சூட்கேஸ்ல சென்னையில செயல்பட்டு வரக்கூடிய பிரபல ஜவுளி கடையினோட அந்த கவர்களும் அதே போன்று சென்னையில இருக்கக்கூடிய கடைகளோட பில்கள் இருந்ததாக போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த அடுத்து இதன் அடிப்படையில அந்த சூட்கேஸ் சென்னையிலேயே ரயில்ல ஏற்றப்பட்டிருக்கலாம் என்ற கோணங்கள்ல தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று உடல் பாகங்கள் சுற்றப்பட்டிருந்த அந்த பொருட்களிலும் சென்னை தொடர்பான சில தடயங்கள் இருந்ததாகவும் கண்டறியப்பட்ட நிலையில இந்த முக்கிய ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து தமிழக காவல்துறையுடன் இணைந்து விசாரணை மேற்கொள்வதற்காக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ரயில்வே அதிகாரிகள் சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சென்னையில இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள், அதே போன்று அண்மையில சென்னையில மாயமானோர் கொடுத்த புகார்கள் ஏதேனும் இருக்கிறதா, கொலை வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து கோணங்களையும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில இருக்கக்கூடிய இந்த முக்கிய ரயில் நிலையங்கள், அந்த ரயில் வழித்தடம் சென்ற அனைத்து ரயில் நிலையங்கள்லயும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை பின்னரே யார் உயிரிழந்த நபர் என்பது குறித்து விசாரணையில தெரிய வரும் எனவும் போலீசார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாகங்கள் எங்கிருந்து ஏற்றப்பட்டிருக்கிறது என்ற கோணங்கள்ல தான் தற்போது சென்னை போலீசாருடன் இணைந்து இந்த சோதனையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.